Hello viewers, welcome back to our channel. Last video la உங்களுக்கு அந்த டிவி ப்ராப்ளம் பத்தி சொல்லியிருந்தேன். அந்த டிவி ப்ராப்ளம் எப்படி வந்தது, எதனால வந்தது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறேன் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது. அது என்ன ஸ்டெபிளைசர் அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் எப்படி செலக்ட் பண்ணேன், ஏன் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசானில் வந்து இந்த ஸ்டெபிளைசர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணி 3 டேஸில் வந்துருச்சு. கரெக்டாக அந்த டிவி வந்து பேனல் ஃபிட் பண்ண அன்றைக்கி ஈவினிங் எனக்கு இந்த ஸ்டெபிளைசர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டெபிளைசர் வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் நல்லா இருக்குது. ஃபிசிக்கல் டேமேஜ் எது இருக்கான்ற ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஸ்டெபிளைசர். இது விகார்டில் கிறிஸ்டல் ப்ளஸ் ஸ்மார்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்மார்ட்ன்ற வேறு எதுவும் இல்லைங்க, அதில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது கிறிஸ்டல் ப்ளஸ் ஸ்மார்ட் அப்படின்ற ஸ்டெபிளைசர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஒர்க்கிங் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 90 வோல்ட்லேருந்து 250 வோல்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம டிவி பார்த்துருந்தோம் 100 to 240 இருந்தது. ஸோ இது வந்து 90 to 250 வோல்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 years வாரண்ட்டியோடு வருது. ஸோ இந்த 3 years வாரண்ட் பீரியடில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க புதுசாகவே. ஸோ இதோட ஒரு வாக் அரவுண்டு பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4300 போட்டிருக்கு. பட் அவ்வளோ இல்லை அமேசானில் 3125 இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியருக்கு நான் வாங்கியிருக்கேன். அந்த 3 ஆம்பியர் ஏன் அப்படின்ற நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ள எப்படி இருக்குன்ற பார்க்கலாம். ஓகே, பேக்கிங் வந்து தெர்மோகோலோட பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எந்த டேமேஜ் இருக்காது டிரான்ஸ்மிஷனில். பேக்கிங் நல்லா இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த வாரண்ட்டி கார்டு பத்திரமா வச்சுக்கணும். அப்போ தான் இந்த 3 years வாரண்ட் இருக்கனால இந்த வாரண்ட்டி கார்டு நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ இந்த வாரண்ட்டி கார்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடலுக்கு என்னென்ன ரேஞ்ச் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆம்பேருக்கும் எத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், எந்தமாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 ஆம்பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம், செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் 3 ஆம்பியர் வாங்கியிருக்கோம். ஸோ டிவியோட ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் தான். நம்ம வந்து வெறும் டிவியை மட்டும் கனெக்ட் பண்ண போகிறது இல்லை, இது கூட செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால 3 ஆம்பியர் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஸ்டெபிளைசர் வந்து வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். அந்த வால் மவுண்ட்டுக்கு வந்து கூட வந்து ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி மவுண்ட் பண்ணுன்ற ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபிசிக்கலாக எதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எதாவது டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக இதுதான் வந்து அந்த வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரூவில் வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாம் பேக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் விகார்ட் கிறிஸ்டல் ப்ளஸ் ஸ்மார்ட் ஸ்டெபிளைசர் 3 ஆம்பியர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஒர்க்கிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 90 volts to 350 volts. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஸ்பிளே வேறு இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து இன்புட் எவ்வளோ வோல்ட் வருது, அவுட்புட் எவ்வளோ வோல்ட்டுன்றது நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். நான் அது பார்க்குறக்காகவே வந்து தான் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி மாடல் வாங்கியிருக்கேன். இது டிஸ்பிளே இல்லாமல் வெறும் எல்இடி மட்டும் இருக்கிற மாதிரி மாடல்ஸும் இருக்குது. ஸோ அதோட இது வந்து ஒரு 200-300 ப்ளஸில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ கீழே வந்து வாரண்ட்டி சீல் இருக்குது.
ஸோ மேலே எதுவும் கிடையாது, டாப்பில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதோட பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஹோல்ஸில் வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். 2 தான் இருக்குது, நான் 4 இருக்குன்னு நினச்சேன், 2 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபியூஸ், நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் எதாவது போச்சு அப்படின்னா நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பேக் சைடில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் வந்து ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ளக் இருக்குது, ரெண்டுமே 3.3 பின் ப்ளக்கு தான். பட் நான் அமேசானில் பார்த்தப்போ வந்து ஒரு 3 பின் ப்ளக்கும் 2 2 பின் ப்ளக்கும் இருந்தது. பட் எனக்கு வந்திருக்குது 2 3 பின் ப்ளக் வந்திருக்குது. ஓகே, ஸோ கீழே இருக்க 3 பின் ப்ளக்கை வந்து நம்ம டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பின்னில் வந்து நம்ம செட்டாப் பாக்ஸோ இல்லை ஹோம் தியேட்டரோ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் அந்தளவுக்கு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை. ஸோ கிளாஸி ஃபினிஷில் இருக்குது, ஏபிஎஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு ஸ்டடியாக இல்லை. ஸோ கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் அப்படியே உள்ளே பல்ஜ் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் அப்படி இருக்குது, டாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டாப்லேயும் பல்ஜ் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக சீப்பான பிளாஸ்டிக்ஸ் தான் நினைக்கிறேன். ஒரு கிளாஸி ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஸ்டடியாக இல்லை. கேபிளை பொறுத்த வரைக்கும் கேபிள் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக இருக்க ஃபியூஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து டிவியோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி நான் ஃபிட் பண்ணியிருக்க ஹோம் தியேட்டர் ப்ளக்கும். இது வந்து ஹோம் தியேட்டர் ப்ளக்கு. ஸோ இது வந்து டிவிக்கு போகிற ப்ளக்கு. அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து செட்டாப் பாக்ஸ்க்கு வர ப்ளக்கு. ஸோ இந்த 3 தான் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பிளான் பண்ணி வாங்கினேன் இதுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நான் வந்து டிவியோட ப்ளக்கையும் செட்டாப் பாக்ஸோட ப்ளக்கையும் வந்து எடுத்து நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஏன்னா 2 சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் டிவியோட ப்ளக்கை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் டிவியோட ப்ளக்கையும் செட்டாப் பாக்ஸோட ப்ளக்கையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஹோம் தியேட்டர் ப்ளக்கு, அதை நான் ஃபிட் பண்ணல, ஏன்னா அது ஸ்பேஸ் இல்லை, அது அப்படியே தான் விட்டுருக்கேன். இதை எடுத்து நான் ஃபிட் பண்ண முடியாதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு, எதனால் முடியாதுன்னு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2மே வந்து 3 பின் சாக்கெட்டு. ஸோ அதில் 2 ப்ளக் பாயிண்ட் தான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், 3ஆவது தான் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படி வேணும் அப்படின்னா இருக்கிறத கழட்டிட்டு தான் நம்ம மாட்டணும். ஸோ நான் வந்து ஹோம் தியேட்டர் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல, செட்டாப் பாக்ஸும் டிவி தான் வந்து எப்பயுமே ஒன்றா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் செட்டாப் பாக்ஸையும் டிவியும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நான் வந்து 3மே வந்து நான் கனெக்ட் பண்ணணுன்னு நினச்சேன் அப்படின்னா நான் இதுலேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாரி இதில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நான் எடுத்து அதில் வந்து நான் வந்து செட்டாப் பாக்ஸையும் ஹோம் தியேட்டர் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஜங்ஷன் பாக்ஸில் எதுவும் போடல, நான் வந்து செட்டாப் பாக்ஸையும் வந்து டிவியும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவுட்புட் வோல்ட் பார்த்திங்கன்னா 220 காட்டுது. இது வந்து இன்புட், ஐபின்றது இன்புட் பார்த்திங்கன்னா 242 வருது. டிவியோட லிமிட்டே பார்த்திங்கன்னா 240 தான். ஸோ 240க்கு மேலே போகுது. பட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 220 தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி தான் அவுட்புட் கொடுக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த ஸ்டெபிலைசர் வந்து அதோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இன்புட்டே வந்து எனக்கு அதிகமாக வருது, அதனால தான் எனக்கு டிவி வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குது. ஸோ இனி வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வராது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு இதை விட டிவியோட வேல்யூ தான் அதிகம். ஸோ அதனால் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.